எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ்ல இருந்து நம்ம பார்க்குற ஸ்க்ரீன்ல இருக்கிற பிக்சல்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். நம்மள நாம எப்படி பார்த்துக்கிறோம், இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம், இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு சூப்பரான கனெக்ஷனை தான் நாம இப்போ அலச போறோம். ஒரு ட்ரிங்க், ஒரு பழம், அப்புறம் ஒரு ஃபேண்ட், இதெல்லாம் உங்க வாழ்க்கைய மாத்த முடியுமா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம கேக்குறானேன்னு யோசிக்கிறீங்களா? ஆனா இந்த அனாலிசிஸ் முடியும் போது நம்ம ஹெல்த்துக்கும் நாம டெய்லி பாக்குற விஷயங்களுக்கும் எவ்ளோ பெரிய தொடர்பு இருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, நம்மளோட இந்த பயணத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம்? முதல்ல நம்ம ஸ்கின்னை உள்ள இருந்து எப்படி சூப்பரா மாத்தலான்னு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அடுத்து இயற்கை நமக்கு நல்லதா கெட்டதான்னு ஒரு சின்ன டிபேட். அதுக்கப்புறம் குளிர் எப்படி நம்மள சுடும்னு ஒரு ஷாக்கிங் டாபிக். கடைசியா 2025ல நம்ம டிஜிட்டல் உலகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எட்டி பார்ப்போம். ரெடியா? ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம் வாங்க. உள்ளிருந்து வெளிப்படும் தோல். சயின்ஸ் மூலமா நம்ம ஸ்கின்னை உள்ளே இருந்து அழகாக்க முடியுமா? கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் பத்தி நடந்த ஒரு புது மெடிக்கல் ஸ்டடியோட ரிசல்ட்ஸ கொஞ்சம் ஆழமா பார்த்தா இதுக்கு பதில் கிடைச்சிரும். சரி, இந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கலாம். 142. இது ஏதோ சும்மா ஒரு நம்பர் இல்ல. 35லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிற 142 பெண்கள் ஒரு ரொம்ப முக்கியமான மெடிக்கல் ட்ரையல்ல கலந்துக்கிட்டாங்க. 90 நாள் நடந்த இந்த ஆய்வு கொலாஜன் பெப்டைட்கள் பத்தினது. இத்தனை பேர் கலந்துக்கிட்டதால இந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே நம்பகமானது. இந்த ஆய்வுல அவங்கள 2 குரூப்பா பிரிச்சாங்க. குரூப் கொலாஜனோட EGCG-ய கலந்து குடிச்சாங்க. EGCG-னா வேற ஒன்றும் இல்ல, கிரீன் டீல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். 2வது குரூப் கொலாஜனோட வைட்டமின் C கலந்து குடிச்சாங்க. 2 குரூப்புமே டெய்லி ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தாங்க. இப்ப இந்த ஸ்டூடியோட ரிசல்ட்ஸ பாருங்க. அடிங்கப்பா, 90 நாள் கழிச்சு அவங்களோட ஸ்கின்ல ஈரப்பதம் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. ஸ்டட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்ல. சராசரியா 30%க்கும் மேல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? அவங்க ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகி ரொம்ப ஹெல்தியா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஆய்வு ஒரு சூப்பரான முடிவு சொல்லுது. இந்த கொலாஜன் பெப்டைட் சொல்யூஷன் ஸ்கின்னோட ஈரப்பதத்தை அதிகப்படுத்துறது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கின்னோட பாதுகாப்பு லேயரை பலப்படுத்துது, தேவையில்லாத பிக்மெண்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் சுருக்கங்களை எதிர்த்து போராடி ஸ்கின்னோட மெட்டபாலிசத்தையும் பூஸ்ட் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க ஸ்கின்னுக்கு ஒரு கம்ப்ளீட் ரீசார்ஜ் மாதிரி. ஓகே, இப்ப சயின்ஸ்ல இருந்து நேரா இயற்கை பக்கம் தாவும். பொதுவா இயற்கையான பொருட்கள்னாலே நல்லதுதானே நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில சமயம் அதுவே நமக்கு எதிரா திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இயற்கையோட இந்த 2 முகங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். பப்பாளி. இந்த பழத்துல பப்பேன் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. இதை என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ ஒன்னா புடிச்சு வச்சிருக்கிற கெரட்டின் புரோட்டீனை உடைச்சிடும். அதனால தான் இதை இயற்கையோட ஒரு ஜென்டிலான எக்ஸ்ஃபோலியேட்டர்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டா சுத்தம் பண்ணி புது செல்ஸை வெளியே கொண்டு வரும். இது வேலை செய்யற விதம் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், இந்த என்சைம் டெட் செல்ஸை புடிச்சு வச்சிருக்கிற புரோட்டீனை பிரேக் பண்ணுது. 2வது, அதனால டெட் செல்ஸ்லாம் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாமலே மெதுவா நீங்கிடுது. கடைசியா, இதனால நம்ம ஸ்கின்னோட புதுப்பிக்கிற ப்ராசஸ் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு நல்ல பிரைட்டான ஸ்மூத்தான ஸ்கின் கிடைக்குது. ஆனா இயற்கையிலிருந்து கிடைக்கிற எல்லா விஷயமுமே இவ்ளோ சாஃப்டா இருக்குமா? இந்த கேள்விதான் இன்னொரு ஃபேமஸான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்டோட ஆபத்தான பக்கத்தை பத்தி நம்மள யோசிக்க வைக்குது. தேன் அலர்ஜி பத்தி பேசுவோம். இது தேனால வர்ற ஒரு ரியாக்ஷன். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த அலர்ஜி தேனுக்கு இல்ல, தேன்ல கலந்திருக்கிற மகரந்தத்துக்கும் தேனீக்கள் கிட்ட இருந்து வர்ற புரோட்டீன்ஸுக்கும் தான் வருது. தேன் அலர்ஜியோட அறிகுறிகள் சில பேருக்கு லேசா இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கலாம். உடம்புல தடிப்பு, வீக்கம், கண்ணுல தண்ணி வருது, தொண்டை அரிப்பு, முழுங்குறதுல கஷ்டம், மூச்சு திணறல், தலை சுற்றல், வாந்தி வர மாதிரி இருக்கிறதுன்னு நிறைய இருக்கு. ரொம்ப ரேரா ஆனாஃபிலாக்சிஸ்னு சொல்ற உயிருக்கே ஆபத்தான ரியாக்ஷன் கூட ஏற்படலாம். சரி, நம்ம ஸ்கின் மேல என்ன போடலாம், என்ன போடக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ கடுமையான குளிர் மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம ஸ்கின்னை எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். குளிர்ச்சியான பொருளும் நம்மள சுடும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்க 2 விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்னு ஐஸ் பான். இது ஐஸ் பேக் மாதிரி ஒரு குளிர்ச்சியான பொருள் நம்ம ஸ்கின்ல நேரடியா படும்போது வர்றது. இன்னொன்னு ஃப்ராஸ்ட் பைட். இது சுத்தி இருக்கிற உறைபனி குளிர்னால நம்ம தோலும் அதுக்கு கீழே இருக்கிற டிஷ்யூவும் உறைஞ்சு போறது. 2மே குளிரால வர்றதுதான், ஆனா காரணம் வேற, பாதிப்பும் வேற. ஐஸ் பர்னுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ரொம்ப முக்கியங்க.
முதல்ல உடனே குளிர்ல இருந்து வெளியே வந்துருங்க. அப்புறம் ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமா வெது பார்க்கணும். சுமார் 37 இருந்து 39 டிகிரி செல்சியஸ் சூடுல தண்ணியில மெதுவா சூடு பண்ணுங்க. பாதிக்கப்பட்ட இடத்த தேக்கவே தேக்காதீங்க, அது இன்னும் டேமேஜ் ஆக்கிடும். மெதுவா வார்ம் கம்ப்ரெஸ் கொடுத்துட்டு ஒரு மெல்லிசான துணியால அந்த இடத்த பாதுகாப்பா மூடி வைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெதுவா சூடுபடுத்துறது தான் இங்க ரொம்ப முக்கியம். சூப்பர்! நம்மளோட இந்த உள்ளிருந்து வெளிப்புறம் பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம உடல் நலத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்மள சுத்தி இருக்கிற விஷுவல் உலகத்தை பத்தி பார்க்கலாம். 2025ல நம்ம டிஜிட்டல் உலகம் எப்படி இருக்க போகுது வாங்க பாப்போம். முதல் ட்ரெண்ட் போல்ட் மினிமலிசம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ரொம்ப கம்மியான விஷயங்களை வச்சு ஆனா அதை ரொம்ப போல்டான எழுத்து, சிம்பிளான கலர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டுறது. அதாவது லெஸ் இஸ் மோர் கான்செப்ட் தான், ஆனா ரொம்ப போல்டா. அடுத்தது பிக்சல்கள். டெக்னாலஜி சார்ந்த ஆனா அதே சமயம் 80s 90s வீடியோ கேம் ஞாபகங்களை கொண்டு வர மாதிரி பிக்சல் ஸ்டைல் ஃபாண்ட்ஸ் கிராஃபிக்ஸ்லாம் மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது புது டெக்னாலஜியும் பழைய நினைவுகளும் சேர்ந்த ஒரு சம காம்போ. கடைசியா வடிவங்கள். இப்பெல்லாம் டிசைன்ல சதுரம் வட்டம்னு இல்லாம ரொம்ப யூனிக்கான போல்டான ஃப்ரீயா இருக்கிற வடிவங்களை நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது டிசைன்ஸ்க்கு ஒரு புது ஸ்ட்ரக்சரையும் ஒரு 3D ஃபீலையும் கொடுக்குது. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா மாத்துது. உங்க ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ்லேருந்து உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற பிக்சல்ஸ் வரைக்கும் நீங்க எதுல உண்மையிலே கவனம் செலுத்துறீங்க? நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறதும் வெளிய பாக்குறதும் ஒன்னோட ஒன்னு எவ்வளோ ஆழமா கனெக்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த அனாலிசிஸ் உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கோன்னு நம்புறேன். நன்றி.